இன்றைய நவீன யுகத்தில் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் காதுகளிலும் ஒரு சிறிய வெள்ளை நிற கருவி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாட்டு கேட்பது, அலுவலக மீட்டிங்கில் பேசுவது, பயணம் செய்யும் போது படம் பார்ப்பது என எல்லாவற்றிற்கும் இந்த வயர்லெஸ் இயர்பட்ஸ் ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது. வயர் சிக்கல் இல்லாத சுதந்திரத்தை இது தருவதால் மக்கள் இதை விரும்பி பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கிறது. நாம் பாதுகாப்பானது என்று நினைத்து பயன்படுத்தும் இந்த கருவிகள் நம் தனிப்பட்ட வாழ்க்கையை வேவு பார்க்கும் கருவிகளாக மாறக்கூடும் என்று சமீபத்திய ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. நாம் அனைவரும் தொழில்நுட்பம் வேகமாக செயற்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். இயர்பட்ஸ்களை காதில் வைத்தவுடனே அது போனுடன் இணைய வேண்டும் என்பதற்காக நிறுவனங்கள் ஃபாஸ்ட் பேர் என்ற வசதியை அறிமுகப்படுத்தின. இந்த வசதிதான் இப்போது ஹேக்கர்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு வாசல் கதவு. பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த இணைய பாதுகாப்பு வல்லுநர்கள் நடத்திய ஆய்வில் இந்த தொழில்நுட்பத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி திருடர்கள் நம் சாதனத்துக்குள் நுழைய முடியும் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அவர்கள் விஸ்பர் பேர் என்று பெயரிட்டுள்ளனர். கண்ணுக்கு தெரியாத திருடன். பொதுவாக ஒரு சாதனத்தை ஹேக் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான அனுமதி தேவைப்படும் அல்லது ஏதாவது ஒரு லிங்க் மூலம் வைரஸ் அனுப்பப்படும். ஆனால் இந்த முறையில் ஹேக்கர்கள் உங்கள் அனுமதி இல்லாமலே சுமார் 50 அடி தூரத்தில் இருந்தே உங்கள் இயர்பட்ஸுடன் இணைப்பை ஏற்படுத்தி விடுவார்கள். இதில் மிகவும் ஆபத்தான விடயம் என்னவென்றால் உங்கள் போனில் எந்தவிதமான எச்சரிக்கை மணியோ அல்லது அறிவிப்போ வராது. உங்களுக்கு தெரியாமலே உங்கள் சாதனம் வேறொருவரின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும். ஒட்டு கேட்கப்படும் ரகசியங்கள். ஒருமுறை ஹேக்கர்கள் உங்கள் சாதனத்துடன் இணைந்து விட்டால் பிறகு நீங்கள் பேசுவது எதுவும் ரகசியம் இல்லை. நீங்கள் உங்கள் நண்பரிடம் பேசும் விவரங்கள் அல்லது அலுவலக ரகசியங்கள் என அனைத்தையும் அவர்கள் துல்லியமாக கேட்க முடியும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் நினைத்தால் உங்கள் அழைப்பை துண்டிக்கலாம் அல்லது பாடல்களை மாற்றலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்ற இருப்பிடத்தை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். நாம் பாட்டு கேட்டுக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறோம் என்று நினைப்போம். ஆனால் மூன்றாவதாக ஒரு நபர் நம்மை வேவு பார்த்து கொண்டிருப்பார். தற்காத்து கொள்வது எப்படி? தொழில்நுட்பம் வளர வளர ஆபத்துக்களும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதிலிருந்து தப்பிக்க விழிப்புணர்வு மட்டுமே ஒரே ஆயுதம். தேவையில்லாத நேரங்களில் ப்ளூடூத் வசதியை அணைத்து வைப்பது மிகவும் சிறந்த பழக்கமாகும். மென்பொருள் அப்டேட்டுகளை தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்துவிட வேண்டும். மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள பொது இடங்களில் மிகவும் முக்கியமான அல்லது இரகசியமான அழைப்புகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அவ்வப்போது உங்கள் போனுடன் எந்த ஒரு சாதனங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் முதல் மெல்லிசை வீதி மெலோடி ரோட் மும்பையில் உள்ள கடலோர வீதியில் நரிமன் பாயிண்ட் மற்றும் வொர்லி இடையில் பிப்ரவரி 11 திறக்கப்பட்டுள்ளது. 500 மீட்டர் நீளமுள்ள வீதியில் 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் செல்லும் போது ஆஸ்கார் விருது பெற்ற ஹேய் ஹோ என்ற புகழ்பெற்ற பாடலை ஒலிக்கும் வகையில் ஹங்கேரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. மராட்டிய மாநிலம் மும்பையில் கடற்கரை வீதியில் ஒரு புதிய முயற்சியாக இந்தியாவிலேயே முதன்முறையாக மெல்லிசை வீதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இசை வீதி உலகிலேயே 5வது வீதியாக விளங்குகிறது. இதனை முதல் அமைச்சர் தேவேந்திர பட்டாவிஸ், துணை முதல் அமைச்சர் ஏக்நாத் ஹிண்டே ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஹங்கேரி தூதர் பரன் ஜாரி, சிவசேனா முன்னாள் அமைச்சர் ராகுல் செவாலே, மாநகராட்சி கூடுதல் கமிஷனர் அவினாஷ் தக்கே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் பட்னாவிஸ் பேசும் பொழுது கடற்கரை வீதியில் உருவாக்கப்பட்ட இந்த இசை வீதி வாகன சாரதிகளுக்கு மகிழ்ச்சியான அனுபவத்தை வழங்கும். ஹங்கேரிய தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட இந்த புதுமையான வீதி எதிர்காலத்தில் மேலும் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். ஸ்லம் டாக் மில்லியனர் திரைப்படத்தின் சின்னமான ஜெய் ஹோ பாடலை வாகனங்கள் குறிப்பிட்ட வேகத்தில் கடந்து செல்லும் போது கேட்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹங்கேரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீதி மேற்பரப்பில் குறிப்பிட்ட தூரத்தில் ரம்பிள் பட்டைகள் வைக்கப்பட்டு வாகனங்கள் இந்த பட்டைகளை கடந்து செல்லும் பொழுது வாகன டயர்களுக்கும் வீதி மேற்பரப்புக்கும் இடையிலான உராய்வு காரணமாக ஜெய் ஹோ என்ற இசை ஒளி உருவாகிறது.
இது வாகன சாரதிகளின் சலிப்பை தவிர்த்து குறிப்பிட்ட வேக கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வைப்பதன் நோக்கமாக செயற்படுத்தப்பட்டுள்ளது. வாகனங்கள் மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது மட்டுமே இந்த இசையை தெளிவாக கேட்க முடியும். உலகின் ஒரு சில நாடுகளில் மட்டுமே இப்படிப்பட்ட மெல்லிசை வீதிகள் அமைந்துள்ளன. ஜப்பானில் முதலில் 2007ஆம் ஆண்டு மெல்லிசை வீதிகள் அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஹங்கேரி, தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் செயற்படுத்தப்பட்டது. இது இந்தியாவின் முதல் இசை வீதியாகும். முதுமை என்பது மனித வாழ்க்கையின் இயற்கையான ஒரு உயிரியல் செயல்முறை. இன்றைய நவீன அறிவியல் முதுமையை ஒரு நோயாக அல்லாமல் உடலில் நடைபெறும் பல்வேறு உயிரியல் மாற்றங்களின் தொகுப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மரபணு பொறியியல் மற்றும் உயிரியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி முதுமையால் ஏற்படும் பாதிப்புகளை தாமதப்படுத்துவதில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. முதுமை ஏன் ஏற்படுகிறது? மனித உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்கள் தொடர்ந்து பிரிந்து புதுப்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு முறை ஒரு செல் பிரியும் போதும் அதன் டிஎன்ஏயின் முனைகளில் உள்ள டெலோமியர்கள் எனப்படும் பாதுகாப்பு அமைப்புகள் மெதுவாக குறைகின்றன. ஒரு கட்டத்தில் டெலோமியர்கள் மிக குறுகியதாக மாறும்போது அந்த செல்கள் இனி பிரிய முடியாமல் செயலிழக்கின்றன. இந்த நிகழ்வுகள் முதுமை தொடர்பான மாற்றங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றன. செல்களை புதுப்பிக்கும் 3 முக்கிய ரகசியங்கள். செல்களை புதுப்பிக்கும் 3 முக்கிய ரகசியங்கள். சமீப காலத்தில் ஜமனாக்கா காரணிகள் எனப்படும் குறிப்பிட்ட புரதங்களை பயன்படுத்தி வயதான செல்களை மீண்டும் ஆரம்ப நிலை ஸ்டெம் செல்களாக மாற்ற முடியும் என்பதை விஞ்ஞானிகள் ஆய்வகங்களில் நிரூபித்துள்ளனர். இந்த முறையின் கீழ் சேதமடைந்த திசுக்களை மீண்டும் உருவாக்கும் சாத்தியம் இருப்பதாக கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த தொழில்நுட்பம் தற்போது ஆய்வகம் மற்றும் விலங்கு சோதனை நிலைகளிலே உள்ளது. செனோலிடிக் மருந்துகள். முதுமை அடையும் போது சில செல்கள் முற்றிலும் இறக்காமல் உடலில் தங்கியிருந்து மற்ற ஆரோக்கியமான செல்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்களை வெளியிடுகின்றன. இவை செனசென்ட் செல்கள் அல்லது சோம்பி செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த செல்களை தேர்ந்தெடுத்து அழிக்கும் செனோலிடிக் மருந்துகள் குறித்த ஆய்வுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. டெலோமியர் பராமரிப்பு. டெலோமெரேஸ் என்ற நொதியின் செயற்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் செல்களின் ஆயுளை நீடிக்க முடியும் என்பதை ஆய்வக சோதனைகள் நிரூபித்துள்ளன. ஆனால் இதே நொதி சில புற்றுநோய் செல்களிலும் அதிகமாக செயல்படுவதால் மனிதர்களில் இதை நேரடியாக சிகிச்சையாக பயன்படுத்துவது தற்போது அபாயகரமானதாக கருதப்படுகிறது. சமீபத்திய ஆய்வின்படி இரத்தத்தில் உள்ள சில குறிப்பிட்ட புரதங்கள் வயதான உயிரினங்களின் திசுக்களில் தற்காலிக மேம்பாட்டை ஏற்படுத்தக்கூடும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முடிவுகள் பெரும்பாலும் விலங்கு ஆய்வுகளின் அடிப்படையிலே உள்ளன. மனிதர்களில் இதன் நீண்டகால பயனும் பாதுகாப்பும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இன்று வரை கிடைத்த அறிவியல் ஆதாரங்களின்படி மனித உடல் சுமார் 120 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் திறன் கொண்டதாக கருதப்படுகிறது. சுற்றுச்சூழல் மாசுக்கள், உணவு பழக்கங்கள், மன அழுத்தம் போன்றவை உடலின் முதுமை செயல்முறையை மேம்படுத்தக்கூடும் என்றும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. முதுமையை முற்றிலும் வெல்லும் தொழில்நுட்பம் தற்போது இல்லை. ஆனால் மேலே குறிப்பிடப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலம் முதுமையின் வேகத்தை தாமதப்படுத்தவும் வயதான காலத்தில் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் வாழவும் வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.